தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள்ட்ட இருந்து விலகி போன தம்பிகள் எல்லாமே அரசியல் திக்குமுக்காடி போய் எங்க போறதுன்னு தெரியாம, கொள்கையே இல்லாம அவங்க கொள்கை ரீதியா பேசிட்டு இருந்த அரசியல் விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. முக்கியமா காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. கல்யாண சுந்தரம் அவர்கள் நிறைய அதிமுக பொறுப்புல இருந்து விலகினாரு அப்படின்றது ஒண்ணு கிளியரா தெரிஞ்சது. காளியம்மாள் அவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம அதிமுக போய் இணைஞ்சாங்க. அதிமுக பாதுகாப்பான கட்சி எல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் நல்லா செயல்பட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப காணவே காணும். அவர் என்ன பண்றாரு, என்ன இருக்காரா இல்லையான்றதே தெரியாத அளவுக்கு ராஜீவ்காந்தி அவர்களையும் காணும். எம்எல்ஏ சீட்டை அவருக்கு கொடுக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வெற்றிக்குமரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி எங்க போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில போனாரு. அதே மாதிரி தான் ஜெகதீச பாண்டியன் அவர்களும் போனாங்க. இவங்க ரெண்டு பேருமே அங்க சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. ஜெகதீச பாண்டியன் தாவேக்கால இணைஞ்சு போட்டிட்டாரு எலெக்ஷன்ல அப்படின்றது தெரியும். இந்த நிலையில வெற்றிக்குமரன் அவர்கள் தாவேக்கால இப்ப இணைஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. இதுல அவர் போட்டிருக்காரு, தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை வழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான வெற்றி கழகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான மாண்புமிகு என் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் இன்று முதல் என்னை இணைத்துக் கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பேசிட போறாங்க, தமிழ் தேசிய கொள்கையா இல்லைன்னா எனக்கு மே 18க்கு இவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, என்ன அரசியல் இருந்துற போகுது அப்படின்றது தெரியல. இந்த மாதிரியான எந்த அரசியலுமே இல்லாம எங்கேயுமே போகாம என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்கு ஆகி போய் நிக்கிறாங்க சீமான் தம்பிகள், முன்னாள் தம்பிகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே ஒருத்தர் கொள்கை ரீதியா வளர்ந்தாருன்னா, கொள்கையற்று போனாங்கன்னா அவங்களுக்கு அரசியலே இல்ல தமிழ்நாட்டுலன்றதுக்கு இவங்க எல்லாம் மிகப்பெரிய உதாரணம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.